இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதில் நீடித்து வரும் முட்டுக்கட்டை தொடர்பாக தமிழக கவர்னர் மற்றும் முதல்வருக்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். அதன் விவரம்: துணைவேந்தர் நியமன விவகாரம் தற்பொழுது கோர்ட் பரிசீலனையில் உள்ளது. கவர்னர் மாளிகையும் தமிழக அரசும் அரசியல் அமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ அதிகாரங்கள் அடிப்படையில் கொள்கை நிலைப்பாடுகளை எடுத்துள்ளன. கோர்ட் தீர்ப்பு உரிய காலத்தில் வரும் என்றாலும் நிரந்தர துணைவேந்தர்கள் நியமிக்காமல் இருப்பது பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகளை ஏற்கனவே கடுமையாக பாதிக்க தொடங்கிவிட்டன. இது நிர்வாக முடக்கம், கல்விசார் முடிவில் தாமதம், ஆசிரியர்கள் நியமனம், பதவி உயர்வுகளில் தேக்கம், நிதி நிர்வாகத்தில் நிச்சயமற்ற தன்மை, கல்விசார் வளர்ச்சியில் சரிவு போன்றவற்றுக்கு வழிவகுத்துள்ளது. இதன் விளைவுகளை மாணவர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். தீர்க்கப்படாத ஒரு பிரச்சினைக்காக அரசியல் அமைப்பை சார்ந்த இரு பதவிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் பணை கைதிகளாக இருக்க முடியாது. வரலாற்று ரீதியாக தமிழக பல்கலைக்கழகங்கள் கற்றல், சமூக முன்னேற்றம், ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கி வந்துள்ளன. அவற்றை நிச்சயமற்ற நிலையில் தத்தளிக்க வைப்பது எளிதில் சரிசெய்ய முடியாத சேதத்திற்கு வழிவகுக்கும். எனவே கோர்ட் நடவடிக்கைகளை பாதிக்காதவாறு கவர்னரும் முதல்வரும் தற்காலிக சமரசத்திற்கு வர வேண்டும். கோர்ட்டின் இறுதி முடிவுக்கு உட்பட்டு இடைக்கால அல்லது நிரந்தர துணைவேந்தர்களை நியமிப்பது ஒரு தீர்வாக இருக்கும். இந்த நடவடிக்கை கல்வி நிர்வாக நிலைத்தன்மையை மீட்டெடுக்கும், மாணவர்கள் ஆசிரியர்கள் நலனை பாதுகாக்கும், அரசியல் முதிர்ச்சி மற்றும் அரசியலமைப்பு பக்குவத்தை வெளிப்படுத்தும். உயர்கல்வி என்பது அரசியலமைப்பு மோதல்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை உறுதிப்படுத்தும். கவர்னரும் முதல்வரும் தமிழக பல்கலைக்கழகங்கள் கண்ணியம், தலைமைத்துவம், குறிக்கோளுடன் செயல்படுவதை உறுதி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாலகுருசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.